சாட்சியங்கள் உண்மை வெளியேறும். சாதிக் பாட்சா கொலைக்கு யார் காரணம்? அந்த இஸ்லாமிய சகோதரரை கொன்றது யார்? ஏன் சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை? இப்படி ஒரு கூட்டம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. ஆக இரண்டும் ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், லோக் ஆயுக்தா சட்டத்தை நிறைவேற்றுவோம், ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்து பகிரங்கமாக ஏலம் போடுவோம். திமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், அதிமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர் எவரும் தப்ப முடியாது. எங்களிடம் எவரும் தப்ப முடியாது. நாங்கள் நேர்மையானவர்கள். எங்களை பற்றி கூட சிலர் புழுதி வாரி தூட்டுகிறார்கள். தங்கை பிரேமலதா அவர்கள் பேசுகிற போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் எதற்காக சகோதரி எதற்கு வருத்தப்படுகிறீர்கள்? இன்றைக்கு கூட சாயங்காலம் ஒருவர் சொன்னால் 1100 கோடி ஜெயலலிதாவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுத்ததாக ஒருவர் சொன்னார். என்னிடத்தில் வந்து வருத்தப்பட்டு சொன்னார்கள். நான் ஒன்றும் கவலைப்படவில்லை. என்னுடைய மருமகன் 450 கோடிக்கு ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் மொத்தமாக வாங்கிவிட்டான் என்று 16.5 கோடி பேங்க்ல லோன் வாங்கி 16.5 கோடி ஏலத்தில் வாங்கியிருக்கிறான் என் மருமகன். 100 வருஷமா பருத்தி விசனை செய்து 100 வருஷமா அவங்க மில் வச்சிருக்காங்க. 16.5 கோடி பேங்க்ல லோன் வாங்கி வாங்கின ஆதாரம் இருக்கு. அந்த மில் ஏலத்துக்கு போயிருச்சு, கங்காதரன் மில்ஸ். அதுல வாங்கினதே எல்லா சொத்து ஏலத்துக்கு போயிருச்சு. இவங்க வாங்கினது ஏலத்துக்கு வாங்க 16.5 கோடி. இதை ஒரு 10 நாளா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் டிவியில வைகோவின் மருமகன் இவ்வளவு பணம் வாங்கினாராமே. சகோதரி, இந்த இதுல பாய்ஞ்ச இந்த 40 வருஷத்துல 30 வருஷத்துல என் மேல பாய்ந்த ஈட்டிகள் எவ்வளவு தெரியுமா? நான் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் நெஞ்சில் போற்றுவதால் என் வீட்டுக்கு தங்கம் பாலங்களாக வந்தது என்று ஒரு பத்திரிகை அட்டப்படம் போட்டுச்சு. நான் அந்த பிள்ளைகளை வீட்டில் வைத்து என் தாயும் நானும் தம்பியும் பாதுகாத்து, புலிகள்கிட்ட இருந்து ஒரு காசு வாங்கினா அதை விட ஈனப்பழப்பு எதுவும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறவன். வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் நான் என் டிக்கெட்டை தான் வெளிநாட்டுக்கு போயிருப்பேன். நாங்கள் அப்படி இருக்கலை. நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். எங்கள் தாத்தா வீடு கட்டினாரு, 3 அடுக்கு மாளிகை. நல்ல வேளை வருஷத்தை மேலே போட்டார் 1923. இல்லைன்னா வைகோ இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான்னு இதையும் பேச ட்விஸ்டரில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ரொம்ப தாத்தா ரொம்ப ஞானவான். அவர் பேர் கோபால்சாமி. பேரை ஒருத்த அரசியலுக்கு வருவான், அவனை பாடாப்படுத்துவாங்க. பேர் வருஷத்தை முதலே போட்டுருவோன்னு. ஐயா மூப்பனார் பல தடவை அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஐயா மூப்பனார் என்ன செய்வார் தெரியுமா? பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹாலில் எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிடுவாரு. நான் தீப்பொறியா இருப்பேன் திமுகவில். வாங்க பார், இஸ் த ஒன்லி பிளாக் ஷீப் எஸ்கேப்ட் ஃப்ரம் அவர் கேம்ப். இது ஒரு கருப்பாடு நம்ம காங்கிரஸ் கூட அடுத்த விட்டு தப்பி ஓடி போச்சு. ரொம்ப பிரியமா இருப்பார். அது ஒரு காலம். அதை பத்தி கவலைப்படல. நீங்க ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க? என் தாயை என் தாரத்தை நான் நெஞ்சில் வைக்கிறேன். பேச வேண்டாத போய் புத்தரசம் பேசிட்டாரு. என் குடும்பத்தை என் மனைவியை மேடையில் 10 நாட்களுக்கு முன்னால் பேசினார்கள். நான் கல்யாணமான நாளில் இருந்து என் துணைவியாரை நீ என்று கூட கூப்பிடுறதில்லை. நான் என் குடும்பத்தை எங்கேயும் கொண்டு வரல. பொதுக்கூட்டத்தில் வந்தால் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. ஒன்னே ஒன்று கவலை, எங்க அம்மா இல்லை இந்த மாநாட்டை பார்க்க. எங்க தாயார் மாநாட்டுக்கு எல்லா மாநாட்டுக்கு வருவாங்க. நடக்க முடியாதப்ப வீல் சேர்ல கொண்டாந்து உட்கார வச்சாங்க. ஈரோடு மாநாடு கணேசமூர்த்தி நடத்தினாரு. அதுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் வந்தாரு, காஷ்மீர் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா வந்தாரு, ஈழத்தமிழர்களுக்கு உதவிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்தாரு. அவர்கிட்ட யாரோ வந்து சொல்லிட்டாங்க வைகோவோட அம்மா மாரியம்மா உட்கார்ந்துருக்காங்கன்னு. 3 பேரியேடை தாண்டி குதிச்சு ஃபரூக் அப்துல்லாவும் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் போய் அம்மா காலை தொட்டு கும்பிட்டாங்க. அவங்க எப்ப ஏற்பட்ட தலைவர் ஷேக் அப்துல்லா காஷ்மீர் சிங்க மகன். எங்க அம்மா பட்டிக்காட்டுல ஒரு கிராமத்தில் பிறந்த தாய். அந்த தாய் இந்த மாநாட்டை பார்த்திருந்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதாவது நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன். நான் போக வேண்டிய தூரம் அதிகம். நான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறேன். குறித்த நேரத்துக்குள் அந்த இலக்கை அடைய வேண்டும். அப்பொழுது ஒரு நாய் ஊளையிடுகிறது என்னை பார்த்து. நான் உடனே காரை நிறுத்திவிட்டு அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து, உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னை பார்த்து ஊளையிடுவ என்றால் நம்முடைய பயணத்தில் இந்த ஊளை சத்தங்களை எல்லாம் உதாசீனம் செய்யுங்கள். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், லோகாயுக்தா சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்,
வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு தீர்வு காண்போம். ஒவ்வொரு வகை படிப்புக்கும் டிப்ளமோவா, ஐடிஐயா, டிகிரியா, எம்பிஏயா, எம்சிஏயா, இன்ஜினியரிங்கா, எந்த படிப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை நாங்கள் உதவித்தொகை தவறாமல் அத்தனை இளைஞர்களுக்கு வழங்குவோம். பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கேட்கிறார்கள் வங்கிகளிலே. அந்த கல்வி கடன்களை எங்கள் அரசு முழுமையாக, மாணவர்களின் கல்வி கடனை எங்கள் அரசை ஏற்றுக்கொள்ளும். தொழில் தொடங்குவோர் தமிழ்நாட்டில் இல்லை, ஓடி போய் விடுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வருவோம். இப்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா 4 வருஷம் ஆர முடியாது. கொடுக்கிற கமிஷன் எத்தனை கோடி, எங்கேயும் நடக்காது. அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு அலைஞ்சு அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போகும். ஒரு 30 நாட்களுக்குள் நாங்கள் லைசன்ஸ் கொடுப்போம். கமிஷன் பேசிக்க இடம் இருக்காது. வெளி மாநிலங்களுக்கு செல்லுகிற தொழில் மன்னர்கள், அதிபர்கள் இங்கே வருவார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். யூக வணிகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலே இருந்து இந்தியா விடுபடுகிறதா இல்லையா என்று கேட்போம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனைகளை போக்க, பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்களே நெசவாளர்கள், அவர்கள் துயரத்தை போக்குவோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். தடையில்லா மின்சாரம் வழங்குவோம், மும்முனை மின்சாரம் வழங்குவோம். அது மட்டுமல்ல, பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கேட்டால் இப்பொழுது வருஷக்கணக்கில் 1 வாரத்திற்குள் நாங்கள் கொடுப்போம். 1 வாரம், மேக்சிமம் 1 வீக். பம்பு செட்டுகளுக்கு மின் இணைப்பு 1 வாரத்திற்குள் கொடுப்போம். இந்த காரியங்களை செய்கிற போது என்னுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மதுவின் ஒழிப்பை பற்றி அண்ணன் கலைஞர் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். தேர்தல் அறிக்கை, பூரண மதுவிலக்கு என்று. அண்ணன் கலைஞர் அவர்களே, 1971 ஆண்டு ஆகஸ்ட் 30 மதுவை கொண்டு வருவதற்கு நீங்கள் கையெழுத்திட்டீர்கள். மூதறிஞர் ராஜாஜி மன்றாடியதற்கு பின்னரும் 96 ஆண்டு தேர்தலில் ஏப்ரல் மாதம் கலைஞர் அவர்களே முழு மதுவிலக்கு என்று முரசொலியில் 9ஆம் தேதி வந்தது. 10 வருடம் அதற்கு பிறகு ஆட்சி செய்திருக்கிறீர்களே, மதுவை ஒழித்தீர்களா? கிடையாது. தெரு தெருவாக நடந்திருக்கிறேன். 1500 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். எங்கும் கட்சிக்கு ஓட்டு கேட்கவில்லை, ஆதரவு கேட்கவில்லை. மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய வீதிகள் தோறும் வந்தேன். பல்லாயிரக்கணக்கான ஏழை தாய்மார்கள், குடும்பம் அழிகிறது, புருஷன் குடித்துவிட்டு அடிக்கிறார். நேற்று முன்தினம் ஒரு சம்பவம் தக்கலைக்கு பக்கத்திலே, பீட்டர் ஜான் குடித்துவிட்டு வீட்டிலே தினந்தோறும் துன்புறுத்தினார். கிறிஸ்டியன் குடும்பம், அமலோற்பம். அந்த பெண் எங்க இந்த மாதிரி செய்றீங்கன்னு வருத்தப்பட்ட போது தான் செய்து தவறு என்று கருதி விஷம் மருந்தி தூக்கு மாட்டி கொண்டு செத்து போனான். கணவன் தூக்கு மாட்டி கொண்டு செத்து போனான் என்று அந்த ஏழை அபலை பெண் ஒரு டின் மண்ணெண்ணெயை உடம்பிலே ஊற்றி நெருப்பு வைத்து கருகி செத்து போனாள் நேற்றைக்கு முன்தினம். இப்படி எத்தனை குடும்பங்கள் இப்படிப்பட்ட அழிவும் துயரமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கலைஞர் அவர்களே, நீங்கள் மதுவிலக்கு என்று சொல்வது ஊரை ஏமாற்ற. சசிபெருமாளுடைய சம்பவம் நடக்கிற வரை மதுவிலக்கை சொன்னீர்களா? முழு மதுவிலக்கு என்றீர்களா? கிடையாது. ஜெயலலிதா அறிவிக்கிறார், படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று. பத்திரிகையாளர்களே, உங்கள் பேனாவை தீட்டிக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை தயவு செய்து எழுதுங்கள். இந்த 2 பேரும் கோ அக்யூஸ்ட், கம்பைன்டு டெக்காய்ட்ஸ், கூட்டு கொள்ளைக்காரர்கள். அண்ணா திமுக, திமுக இந்த ஒரு பிரச்சனையில மட்டும் கூட்டு கொள்ளையார்கள். நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. ஜெயலலிதாவினுடைய நிழல் சகோதரி சசிகலா கூட்டத்துக்கு வேண்டிய மிடாஸ் நிறுவனம் மதுபான உற்பத்தி நிறுவனம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்துக்கு வேண்டியவர்கள் நடத்துகின்ற மதுபான நிறுவனம் எலைட் நிறுவனம், எஸ்என்ஜே நிறுவனம், எலைட் டிஸ்டிலரிஸ். இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இந்த திராவிட முன்னேற்ற கழக மதுபான கடைகள், எலைட் டிஸ்டிலரிஸ், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் மட்டும் 31% ஜெயலலிதா சர்க்காரிடமிருந்து, இவர்களிடமிருந்து ஜெயலலிதா சர்க்கார் 31% கொள்முதல் செய்திருக்கிறது. 1800 கோடி கொள்முதல் செய்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ
இல்லை 5800 கோடி 5800 கோடி அவர்கள் வசூல் செய்திருக்கிறார்கள். 24,800 கோடி இந்த 5 ஆண்டுகளில் ஜெயலலிதா அரசிடம் திமுக குடும்பங்கள் இடமிருந்து ஜெயலலிதா அரசு கொள்முதல் செய்திருக்கிறது. தப்புனா 2 பேரும் கேஸ் போடட்டும். ஐ சேலஞ்ச் யூ. இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக ஆட்சி வந்தா அதிமுக மதுபான கம்பெனி வாங்குறாங்க, அதிமுக ஆட்சி வந்தா இவங்க வாங்குறாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஃப்ராட் வேலையை உலகத்தில் இந்த ஜெயலலிதா கருணாநிதி கூட்டத்தை தவிர எவனும் செய்ய முடியாது. சசி பெருமாள் மடிந்தார். உண்ணாமலை கடை மார்த்தாண்டத்திலே அப்துல் கலாம் மறைவுக்கு மறுநாள் நான் கேட்ட மாத்திரத்தில் ஓடோடி சென்றேன். ரத்த வெள்ளத்திலே கிடந்தார். இது படுகொலை என்றேன். This is a brutal murder. ஜெயலலிதா சர்க்கார் இவரை கொன்றுவிட்டது என்றேன். 7 நாள் கழித்து அந்த சடலத்தை தூக்கிக் கொண்டு வந்தோம். நான் அறிக்கை விட்டேன். பந்த் நடந்தது. திமுக முறியடிக்க முயன்றது விக்ரமராஜாவை பயன்படுத்தி. அண்ணன் வெள்ளையர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். பந்த் வெற்றிகரமாக நடத்தி காட்டப்பட்டது. இந்த சூழலில் இந்த பந்த் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காது மட்டுமல்ல, என் தாயார் இதை கேள்விப்பட்டு மகன் பந்த் அறிவித்திருக்கிறார் சசி பெருமாளுக்காக என்று. 99 வயது, சாகும்போது எங்க அம்மாவுக்கு 100 வயசு. என் ஊர் பெண்களை திரட்டிக் கொண்டு நாற்காலில் உட்கார வைத்து தூக்கி கொண்டு போய் டாஸ்மாக் கடைக்கு முன்னால் போய் உண்ணாவிரதம் இருந்தார்.